வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம அன்னபூர்ணியா அடியில் விளாத்துறாங்க என் மீனாட்சி. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாமாவோட அம்மா வேற, இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க வேற அப்படின்னு அந்த மறைச்சி வச்ச ஃபோட்டோ எடுத்து பார்த்து சாக்காராங்க. அன்னபூர்ணி நம்ம மாமாவோட அம்மாவை விரட்டிக்கிட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கு. அவங்க பிள்ளைங்களை வாழ விடாமல் இப்போ பண்ணிட்டு இருக்கு. இவங்களை விடக்கூடாது, இவளுக்கு ஆட்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோடு கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தேவி மக வைத்து பேத்தினா இந்த அன்னபூர்ணிக்கு பிறந்த பிள்ளைக்கு பிள்ளை இவங்க. ஆனால் நம்ம மாமாவுக்கு அம்மா வேற. அதனால தான் இந்த ரகசியத்தை மாமாக்கு தெரியக்கூடாதுன்னு சொந்த ஊர் பற்றிய விஷயத்தையும் மறைச்சிட்டு நான் நோண்டி நொங்கெடுத்துட்டேன். இனி அப்பத்தாவின் குடிமைப்படி எனக்கிட்ட இருக்கு. இனி யாராலையும் இந்த அப்பத்தாவை நான் அசைக்க முடியாமல் இருந்தல நான் மாற்றி காட்டுறேன் இந்த வீட்டை அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி அப்பத்தாவுக்கு ஒரு வேட்டு வைக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம். இந்த சைடு பார்த்தோன்னா ஸ்டேஷன்லேருந்து கவுன்சிலர் தான் நம்ம பாண்டியை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கவுன்சிலர் ஸ்டேஷனுக்கே வரல. அப்படி இருக்க நேரம் எப்படி வெளியே கொண்டு வந்திருப்பார்? யாரோ வந்திருக்காங்க. அந்த நபர் தான் அந்த பணக்கிட்ட அப்பத்தாவுக்கு சப்ளை பண்ணவர். அவர் யார் அப்படின்னு உள்ள டீட்டெயிலையும் மீனாட்சி போய் பார்க்க நேரம் பயங்கர ஷாக்கு. வாசுதேவன் எதுக்காக பணத்தை கட்டுக்கட்டாக கொடுக்கணும்? அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஆதியை கல்யாணம் பண்ணலை. அப்படி இருக்க நேரம் அவர் எதுக்காக என் ஃபேமிலிக்கு இப்போ உதவணும் அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி யோசிக்கிறாங்க. என்ன இதாட்டு இருக்கும்? ஒருவேளை ஜீவா கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு தான் அப்பத்தான் கட்டுக்கட்டா பணம் வாங்கிட்டு இருக்கா. சொந்த பேரம்பேத்திகளுக்கு இது துரோகம் விளைவிக்கிறது புதுசு இல்லையே. எல்லாமே இவங்க மக வைத்து பைத்தி தேவி நல்லா இருக்கணும், வேற யாரும் எக்கேடு போட்டு போனாலும் என்ன அப்படின்னு தானே இது பார்க்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மீனாட்சி என்னொரு சந்தேகம், பலத்து சந்தேகம். ஆமாம், அந்த ஃபோட்டோவில் நம்ம மாமாவோட அப்பாய் கூட இருந்தது வேற லேடி. அதுக்கு அடுத்தது தான் அன்னபூர்ணி வேற ஃபோட்டோவில் பார்த்தேன். அப்படின்னா உண்மையாட்டே மாமாவோட அம்மா இந்த அன்னபூர்ணியா இருக்காதா அப்படின்னு ஒரு விஷயந்தான் கெடுபிடியாட்டு நம்ம மீனாட்சிக்கு வருது. ஏன்னா பாசத்தை அந்த பெத்த பையனுக்கு மேலே கூட காட்டாத ஒரு அம்மா எங்கே இருப்பாங்க? அப்படி ஒரு அம்மா இங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இது எல்லாமே சூழ்ச்சிகனங்க இருக்குது. எல்லாமே தலைகீழ பண்ணிட்டு இருக்கு இது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இதை நான் முறிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு அப்போத்தான் வேற ஃபோட்டோவை எடுத்துருக்கலாம். ஆனால் இன்னொரு ஃபோட்டோ உண்டு அப்படின்னு அந்த இடத்துல வலை வீசி தேடி கரெக்டாக அதை எடுத்துறாங்க நம்ம மீனாட்சி. இது போதும், இதை வச்சு நான் எப்படி கதையை சாதிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் பழைய காலத்து ஆட்கள் அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போய் கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் உள்ளது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி எங்களுக்கு தெரியாதுமா. இவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடி வந்தவங்க பூர்வீகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. வேணும்னா இவங்க பூர்வீகம் தெரிஞ்ச நபர் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டு மீனாட்சி அங்கே போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதாரத்தெல்லாம் அழிச்சாச்சு. இனி எனக்கு பழைய ரகசியம் தெரியாது. நான் லோகநாதனோட அம்மா இல்லை அப்படின்னு யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. நான் லோகநாதன்கிட்ட பாசம் காட்டுறது மாதிரி தெரியக்கூடாது. நான் அவன் என்னோட பையன் இல்லை, இந்த சொத்துக்கெல்லாம் அவன் தான் வாரிசு, அவங்க அம்மாவை அடித்து விரட்டிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுனா இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இருக்காது. அதுவும் இல்லாமல் என்ன நான் எப்படி தாமரையை அடித்து விரட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அதே மாதிரி என்ன அடித்து விரட்டிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அன்னபூர்ணி அந்த ஃபோட்டோவை எரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய்
பாட்டி விஷயத்தை வந்து அந்த நபர்கிட்ட வந்து கேட்க நேரம், இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அன்னபூர்ணி நீங்கள் நினைக்கிறது மாதிரி நல்லவங்க இல்லை. சொல்லப்போனால் இப்போ அவங்க பையனே வளர்த்துட்டு இருந்தாங்களே லோகநாதன், அவங்களுக்கு அந்த பையனே இல்லை. என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம், உண்மையான விஷயம் எனக்கு தான் தெரியும். அன்னபூர்ணி அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து லோகநாதனோட அம்மா தாமரை, அவள் பாவம், அவளை அடித்து விரட்டிக்கிட்டு அவளுக்கு முந்தானைக்கு வந்து துரோகம் பண்ணி அன்னபூர்ணி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மாப்பிள்ளை கையால் வந்து தாமரையை அடித்து விரட்ட வச்சுட்டா. இவளை மாதிரி ஒரு படுபாவியை நான் உலகத்துலேயும் பார்க்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மீனாட்சி அப்பத்தாவுக்கு மறுபக்கம் இதுதானா? அப்போ உண்மையாட்டே வந்து மாமாவோட அப்பாவுக்கும் இந்த அன்னபூர்ணிக்கும் பிறந்தது தான் தேவியோட பொண்ணு அப்படின்னு தான் கரெக்டாக வந்து தோணுது. ஏன்னா பாசத்தை கொட்டி கொட்டி தேவி மேலே மட்டும்தானே இது காட்டிகிட்டு இருக்கு. அதனால இதுவாக இருக்கும். உண்மையாட்டே மாமாவுக்கும் இந்த அன்னபூர்ணிக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அவங்க வாரிசுகளை இதுக்கு கண்டாலே ஆகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சொத்துக்கும் சொந்தக்காரங்க மாமா. ஆனால் இன்னும் வந்து பார்த்தோன்னா இவளுக்கிட்ட கை கட்டி வாழ வேண்டிய நிலைமையில் இருக்குது. சரி, இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. ஆனால் மாமாவோட அம்மா தாமரை எப்படியும் உயிரோடி தானே இருப்பாங்க. ஆமாம்மா, உயிரோடி தான் இருக்காங்க. அவங்க இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தாமரையை பார்த்து மீனாட்சி வந்து கிளம்புறாங்க. தாமரையை சந்தித்ததோடு வந்து தாமரை கிட்ட உங்கள் பையன் வந்து இருக்க இடம் தெரியும், நாங்கள் வந்து உங்கள் பையனோட மருமக தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. அந்த அன்னபூர்ணி இவ தானே என் பையனை வந்து வளர்த்தாவ, என் பையனை நல்லா வளர்த்துருக்காளா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் நல்லா தான் இருக்காங்க உங்கள் பையன், எந்த குறையும் இல்லை. அன்னபூர்ணி இருக்காளா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அன்னபூர்ணியும் இருக்க தான் செய்கிறா அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு அந்த காலத்தில் துரோகம் செய்து வச்சுட்டு போனவ என் பையனையும் என்கிட்ட விடாமல் பிரித்து படுபாவி அவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதறி அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்கள நம்ம அன்னபூர்ணி வந்து செய்த பாவத்துக்கு தான் கடவுள் வந்து அவள் மகளை வந்து அவள்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டா. அவள் வந்து அடுத்த ஆளுக பையனை வந்து பிரிக்கிறதுக்கு பார்த்தா, ஆனால் கடவுள் வந்து அவளுக்கு மகளையே வந்து எடுத்து அவளுக்கு சோதனை கட்டமாக அவளுக்கு மகளுக்கு பிள்ளையே உங்கள் வீட்டு மகனுக்கு மருமகளை ஆக்கி வச்சிருக்கு. இதுதான் வந்து கடவுளுக்கு திருவிளையாடல் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. இப்போவும் எனக்கு அன்னபூர்ணியை நினைச்சா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் பையனை உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? நீங்கள் வாங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து தாமரையை அழைச்சிக்கிட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு ஆப்பு வைக்க நம்ம மீனாட்சி வந்து வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணியின் விஷயம் எல்லாமே வந்து தெரிய வருது நம்ம ஜீவாவுக்கு. இப்படி ஒரு அப்பத்தாருனால தான் எங்கிட்ட பாசம் காட்டலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சு அப்படியே அரண்டு போனாங்க. அம்மா, உண்மையாட்டே நீ எனக்கு அம்மா இல்லையா? என்னோட அம்மா இவங்க தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரிஞ்சு லோகநாதன் வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.